சபைக்கு வணக்கம். லட்சுமி கடாட்சி பொருந்த சபை. சபை இது கற்றோர் கருணையித்தோர் சொல்லும்படியான அமர்ந்த சபையின் சொல்லும்படியான பெரியவர்கள் அமர்ந்த சபை. சபை இது சிறியவர் சொல்லும்படியான பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைத்து உள்ளங்கள் படைத்த ஆமா எல்லை உள்ள படைத்த இந்த சபை. வணக்கம் வாங்க சபை. வணக்கம் வணக்கம். வந்து போய் போடுறோம் இன்னவன் மூடுறான் இன்னைக்கு. வந்தா அப்புறம் எதுவுமே கேட்காத போறோம். தனி வணக்கம் வைக்கிறோம். ஏன்னா இப்ப மத்தால மாத்த போறாரு. கொஞ்சம் மாத்துறதுக்கு ஆளை தேடுறான்னு நினைக்கிறேன். என்ன மாத்த சொல்லக்கூடாது அதெல்லாம். பயபக்தி அடக்க அச்சாரத்தோடு பேச வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டுமா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கலந்த தட்டு. கனியின் சொல்லும்படியான கனியை தான் புசிக்கணும். ஆமா புளிப்பான காயை புசிக்க கூடாது. மாமரத்திலே இருக்கும்படியான மாங்காய் எப்படி புளிக்குமோ அதை போல புளிப்பா தொட்டே பார்க்க கூடாது. இனிமையாக வார்த்தைகளை பேச வேண்டுமா? என்ன வார்த்தை பேசுகிறாய்? எந்த முறையில் நடக்கிறாய்? என்ன பேசுகிறாய்? அப்படி உணர்ந்து செவிதாந்து அமர்ந்திருக்கிறார். ஆமா அப்பேர் கொண்ட சபைக்கு வந்திருக்கும் போது இப்பேர் கொண்ட சபை எப்பேர் கொண்ட சபை இது மகாலட்சுமி நாடக சபை. லட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை. இப்பேர் கொண்ட சபைக்கு வந்தபோது என்னுடைய விளக்கம் அம்மா லட்சுமி கடாட்சம் வந்த சபைக்கும் உனக்கும் நாடக குழுவினருக்கும் நாடகம் சொல்லும்படியான நாடக வாத்தியாரா இருக்க முடியாது தண்டனை சொல்லும்படியான ரத்தின ஐயா அவர்களுக்கும் மற்ற ஆசான்களுக்கும் உங்களுக்கும் அடியன் ஒரு கோடான கொடி வணக்கம். அப்படி இருந்தபோது இந்த சொல்லும்படியான 17ஆம் நாள் சொல்லும்படியான சண்டை கர்ணன் காண்டிவை சண்டன் சொல்லும்படியான கர்ணமோட்சம் சொல்லும்படியான 4 வாதியார் எழுதியுள்ளார். இதுல சொல்லும்படியான எத்தனையோ வாதியார் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இப்ப பாடிட்டு வந்தனே சால கிருஷ்ணன் சொல்லும்படியான இதான் அம்மணி அம்மா போட்ட நாடகம். அடுத்த வாதியார் என்ன எழுதுவார் தெரியுமா? கடலூர் பக்கம் தேவனாம்பட்டா ராஜகோபால் ஆசிரியர் எப்படி எழுதியிருக்கிறார் தெரியுமா? எப்படி சொல்றேன்.
எப்படி மகளாக்கம் தேவனம்பட்ட ராஜகோபால் நாடக ஆசிரியர் போட்டது ஆமா போஜ ராஜனரித்த மாசில்லா பிரகாஷின் சொல்லும்படியான மாசில்லான்னு சொல்லும்படியான ஆமா பரிசுத்தமான நீரில் எப்படி முகம் பார்த்தால் பளிங்குன்னு சொல்ல தெரியுமோ பளிங்குன்னா கண்ணாடி 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 முகத்தை எப்படி பார்த்தோமானால் எப்படி முகம் தெரியுமோ அதற்கு தந்தவாறு என்னுடைய முகமானது எப்படி எவர்ணமா ஜொலிக்கிறதோ அதை போல அவர் எழுதினார் இன்னொரு ஆசிரியர் சொல்லும்படியான நான் எப்படி பிறந்தேன் எதிலே உருவானேன் எப்படி வந்தேன் அப்படி சொல்லும்படியான குறைச்சிமா நகன் சொல்லும்படியான வீரப்படையாச்சின் சொல்லும்படியான அவர் எப்படி எழுதினார் தெரியுமா நான் சொன்னேன் ஊரு சொர்ணம் சொல்லும்படியான இந்த பவுன் சொல்லும்படியான ஆபரணம் இந்த சொர்ண மாலையிலே பிறந்தபடியானால் சொர்ணம் சொல்லும்படியான சொர்ணமில்லா உருகி ஒரு சிலையாக வந்ததாலே சொர்ண உருகமேனி வர்ண சிலையழகி அப்படின்னு புரட்சிமா நகர் சொல்லும்படியான வீரப்படையாச்சின் அவர் எழுதினார் நாடகம் இதே சொல்லும்படியான தேவந்தூர் ராமசாமி ஆசான் எல்லாருக்கும் நாடகத்திற்காகவே பாடலை எழுதி கொடுத்தவர் அப்பேர் கொண்ட தேவந்தூர் சொல்லும்படியான தேவந்தூர்னா தேவந்தால் தேவந்தூர் உளுந்தூர்பேட்டை பக்கம் இருக்குது அப்பேர் கொண்ட வாத்தியார் யார் ராமசாமி வாத்தியார் எப்படி எழுதினா தெரியுமா சொல்றேன் சொல்லுங்க அதற்கு தந்த மாதிரி இந்த கர்ணமோட்சம் சொல்லுபடியான நாடகத்தை எழுதியுள்ளார். உண்மைதான். இருந்தாலும் திருக்கோவிலூர் பற்றும் மடியாங்கொப்பன் சொல்லுபடியான நாராயணதாசன் சொல்லுபடியான அவரு எழுதினாரு. அவர் எழுதினது வெளியே வரல. இருந்தாலும் எனக்கு தெரியாது. இருந்த போதும் இப்படி எழுதியுள்ள நாடகம் இப்படி இருந்தாலும் நான் யார்
எப்பேர் கொந்தலுக்கு மகள் மகள் எந்த நாட்டிலே சேர்ந்தவர் யாருக்கு மனையாட்டி ஆஹா எதனா உனக்கு தெரியும் தெரியலையா விளக்கமா சொன்னாதாமா தெரியும் அப்படி சொல்ல முடியாது எங்களுடைய நாடோ கலிங்க தேசம் கலிங்க தேசத்தை ஜெகத்தோடு பரிவாரம் செய்ய முடியாது எனது தந்தை பேர்தான் சுபாங்கு சக்கரவர்த்தி சுபாங்கு சக்கரவர்த்தி பேரத்தனை அம்மனுக்கும் சொல்லும்படியான வளர்ப்பு மகள் ஏகத்திலே பிறந்தவள் பொருளும் சொல்லும்படியான பொண்ணு ஏகத்திலே பிறந்தபடியா அன்னிவளுக்கு மகளாக சொல்லும்படியா என் பெயர் சுபாங்கி சுபாங்கி எப்படி எதனால் இந்த பெயர் என் தந்தைக்கு சுபாங்கு சக்கரவர்த்தி ஆமா அதனால அவர் சுபாங்கன் சொல்லும்படியான அவர் பேர் விளங்க வேண்டும் என்று எனக்கு சுபாங்கி என்று நான் சுபாங்கி அப்பன் பேர் இந்த பொன்னெல்லா உருகி அதிலே பிறந்தபடினா எனக்கு பொண்ணு பல 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 மின்னறிங்க பொன்னுருகி எதனால் தெரியுமா என் தந்தைக்கு வெகு நாளா பிள்ளை என்பது கிடையாது பிள்ளை இல்லை என்று என் தந்தை என்ன செய்தார் தெரியுமா ஐயா பல முனிவரை கூட்டியே செய்ய வேண்டும் நீ பெருத்த ஒரு புண்ணியாகத்தை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்ல அப்பேர் வந்த பொன் பொருள் திரவியங்களை எல்லாம் கொண்டு வந்து ராஜராஜாக்களை கொண்டு வந்து இந்த பொன்னில்லா ஏகத்தை செய்ய அந்த பொண்ணிலே ஒன்னும் புலப்படவில்லை என்று அப்பேர் வந்த ஏகத்துல ஒண்ணுமே புலப்படவில்லை ஒன்னும் தோன்றவில்லை அப்படி என்று ஆகாய மார்க்கமாகவே தேவி இந்திரனும் இந்திராணி செல்கிற போது இப்பேர் வந்த மன்னன் இப்பேர் வந்த யாகத்தை செய்கிறார் இந்த யாகத்திலே ஒன்றும் தோன்றவில்லை அப்படி என்று தேவி இந்திராணி சொல்ல முடியாது அவள் கைத்திலே இருந்தது சொர்ணமாலை அந்த சொர்ணமாலை எடுத்து ஏகத்திலே வீச அந்த ஏகமானது அந்த சொர்ணமாலையை ஏகத்திலே வீசு அப்பதான் சிலையாக ஒரு பொற்சிலையாக வந்த போது அதற்கு உயிர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்பேர் வந்த தேவேந்திரன் உயிர்ப்பு கொடுத்தார் இது பூலோகத்திலே பிறந்த குழந்தை இது பூலோகத்து மன்னனுக்கு தான் சொந்தம் இது தேவலோக்கு சொந்தமில்லை என்று இது உயிர்ப்பை கொடுத்தவுடனே இந்த பொன்னெல்லா உருகி அதிலே நான் பிறந்தது பொன்னுருகியும் என் தந்தை பேர் சுபாங்க சக்கரவர்த்தினா ஏழு சக்கரவர்த்தி சொல்லுவாங்க சக்கரவர்த்தி சுபாங்க சக்கரவர்த்தி தசர சக்கரவர்த்தி பூணூல் சக்கரவர்த்தி கிரவாஞ்ச சக்கரவர்த்தி இப்படி சொல்ல முடியாது என் தந்தை ஒரு சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவர் அப்பேருக்கு வந்த சொல்ல முடியாது ஒரு சிலையாக வந்து அதை உயிர்ப்பை கொடுத்து நாள் ஒரு பொழுது ஒரு வண்ணமாக என் தந்தையும் தாயும் நல்ல முறையிலே ஒரு பொண்ணை வந்து எப்படி வளர்க்கணும் அம்மா நல்ல முறையில வளர்த்து வந்தாங்க எந்த ஒரு குறையும் கிடையாது என்ன பண்ண ஒரு பொட்டை போல பார்த்தீங்கன்னா இப்ப பொத்தி வளர்க்குறோம் அதே மாதிரி வளர்த்துக்கிறாங்க அவங்க அப்பா அதுக்குதான் சொல்லுவாங்க எப்படி அளவான குடும்பம் வளமான வாழ்க்கை சீரான குடும்பம் சிறப்பான வாழ்க்கை ஆனா இருந்தாலும் ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக ஒரு குடும்பம் இருந்தா ரெண்டு பிள்ளை இருக்கும் ஆசை ஒன்று அஸ்தி ஒன்று நான் பிறந்தது ஒரே பெண்ணாச்சு ஆமா நல்ல முறையில என்னை வளர்த்தது வந்து ஏதனா எனக்கு குறை இருக்குதா பத்தியா ஒரு குறை இல்ல எந்த ஒரு குறையும் கிடையாது குறைய இல்லன்னு கண்டுபிடிச்சு இப்ப வச்சு பேசுறாங்க நான் என்ன சொன்ன ஒரு குறை இல்லன்னு அப்படி சொல்லு அம்மாவை பார்த்தா எப்படி ஒரு குறை இல்ல உடம்பு இருக்கிற வாட்டத்துக்காக அப்பா வந்து என்ன சொல்றாரு உங்க அப்பா வந்து ஒரே பொண்ணு இல்லையா ஊர் மேல போறா ஒண்ணு பாத்துக்க வீட்டோட இருக்க ஒரு ஊருக்கு ஒண்ணு வீட்டுக்கு ஒண்ணு அப்படியே செய்யணும் இது ஊர் மேல கொடுத்துக்க இல்ல ஊருக்காக ஒண்ணு சொந்த வீட்டுக்கு ஒண்ணு இல்ல அப்படி இருந்தாலும் தம்பி
இந்த நல்ல முறையில் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நான் ஒரே ஒரு பொண்ணாச்சா ஆராட்டி சீராட்டி அமது விட்டி நல்ல முறையிலே சொல்ல முடியாது. என் தந்தை தாயாரும் நல்ல முறையிலே வளர்த்து வர அறுவை தெருவை மங்கை மடந்து சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாது. என்னடா பருவம்? என்ன பருவமா? என்ன பருவம் சொல்லல? எடுத்தானத்துல ஒரு பருவம் மேல் பறிக்க ஒண்ணு கீழ் பறிக்க ஒண்ணு ரெண்டாச்சு. ஓ, மேல ஒண்ணு கீழ ஒண்ணா? ஒரு பறிக்க தான் தெரிஞ்சு வச்சுக்கிறவன ஒரு பறிக்க தெரியல நீ. அவனுக்கு தெரிஞ்சதானே. மேல் பறிக்க ஒண்ணு கீழ் பறிக்க ஒண்ணாடா. கீழ் பறிக்குமா? நீனா மலை குரங்கு உனக்கு தெரியும். சிவகங்கை சக்கரவர்த்திக்கு பொண்ணாக பிறந்து எம்மா அழகா எம்மா லட்சணமா மங்கை மூக்கு மொழியுமா இருக்குது. உன்னோட பறந்த தலைமையில அந்த பொண்ணு இருக்குது. சரி, நான் என்ன சொல்றேன், நாய் எந்த வகையில இருக்குமோ அந்த வகையில தான் இருக்கும். பன்னி எந்த வகையில இருக்குமோ அந்த வகையில தான் இருக்கும். அதுக்குன்னு நாயை கொண்டு போய் பன்னி குட்டியில விட்டு வச்சுக்க, அதுக்கு புண்ணியமில்லாத போடும். அப்ப பொண்ணு வேஷம் நீ வந்து பண்ணியாப்பா? அதுல என்ன உனக்கு டவுட்? அப்படி சொல்ல முடியாது. என் தந்தை நல்ல முறையில் வளர்த்து நான்கு பருவம் சொல்ல முடியாது. அறுவை தெருவை மங்கை மடந்தை சொல்ல பருவத்தை அடைந்து உடனே தக்க பருவத்தில் இருக்கிற அப்பதான் நினைக்கிறேன். நம்ம வயசுக்கு வந்து சொல்லி விடு ஒரே வார்த்தையா. அப்படி இருந்த உடனே எங்க அப்பா கிட்ட வெகு நாளா எனக்கு ஒரு ஆசை. அப்பா கிட்ட சொல்றேன், எப்பா சின்ன குழந்தையில இருந்து கேட்காத நீ கேக்குற, எனக்கு அது கொடுப்பீங்களா? என்னம்மா கேக்குற? அப்படி என்று என் தந்தை கேட்க, அப்ப நான் என்ன கேட்டேன்? என்னம்மா கேட்ட? எனக்கு ஒரு ரதசாரதி வேண்டும். ரதம் வேண்டும். ரதம் என்ன? அந்த ரதத்து மேல ஏறி இந்த சொல்ல முடியாத வானவெடைக்குன்னு சொல்ல முடியாது நந்தவனத்தை சுத்தி பார்க்கலாம். ஆசையாக இருந்தது. இவ்வளவு நாளா நம்ம அரண்மனை மாளிகையிலே இருக்கிறோம். நம்ம தனிமையா சுத்தி பார்க்கலாம்னு ஒரு ஆசை. அப்பதான் எங்க அப்பா சொல்றாரு, நீ ஒரு பெண் பிள்ளை, உனக்கு வேணாமா வேண்டாமா அப்படின்னாங்க. அப்பப்பா எவ்வளவு நாள் நான் கேட்கறேன், எனக்கு கொடுங்கப்பா அப்படி என்று சொன்னேன். நன் மகளாகி ஆசைப்பட்டு கேட்டாள் என்று ரதத்தை பூட்டி அப்படி புறவின் சொல்ல முடியானது அதையும் கட்டி எனக்கு ரதத்தட்டிலே அமர வைத்து ரதத்தை ஓட்டுகிற போது ரதமானது வேகத்துல போகுது. ரதம் அனல் வரிக்க தெரிக்க அப்படி ஓடுகிற ரதமானது தன்னையும் மீறி இந்த ரதமானது அதிவேகமாக வேகமா போகுது. இந்த ரதமானது ஓடுகிறதே, இந்த புறவியை அடக்க எனக்கு தெம்பு இல்லையே. ஐயோ ஆண்டவனே, கடவுளே என்ன செய்வேன், தெய்வமே என்ன செய்வேன் அப்படி நான் அழுதகன் சிந்தனையா ரதத்திலே அமர்ந்து இழுத்து போகுது. எந்த பக்கம் போகுதோ, எங்க போவோமோ எங்க வருமோ, மேடு பள்ளம் பள்ளம் மோடுன்னு சொல்ல முடியாது. எந்த வழிதான் போகுமே தெரியாது. இழுத்துக்கிட்டு போகுது. அதை கண்டு அஞ்சி நடுகிற போது ஆமா போடுற பின்னாடி அப்படி அஞ்சி நடுகிற போது அப்பதான் அந்த ரதம் தடுக்க ஒரு ஆளுக்கு பேர் வந்த ரதத்தை அடக்குனவரு அந்த ரதத்தில் மேல் அமர்ந்து அந்த புறவியை தட்டி இழுத்து அப்பேர் வந்த கயிறு என் கையில கொடுக்கும் போது அந்த ஆள் எப்படி இருந்தார் தெரியும்? எப்படி இருந்தாரு? காலை சூரியரை போ